அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது மீதியானியர் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தார் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே புகுந்து அவர்களை நாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். 7 வருடங்களாக அவர்களுடைய மேய்ச்சலை எல்லாம் அழித்து அவர்களுடைய விளைச்சலையும் அவர்கள் அழித்து திருடி கொண்டு போனார்கள். அவருடைய கால்நடைகளையும் திருடி கொண்டு போனார்கள். இது நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் தரித்திரத்திலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் பயத்திலே நிரம்பி ஜீவித்தார்கள். அதிகபட்சம் குகைகளிலும் மலைகளிலும் தங்களை போய் ஒளித்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் கிதியோன் என்று சொல்லப்பட்ட ஒரு வாலிபன் தனக்கிருந்த கோதுமை கதிர்களை எடுத்துக்கொண்டு மீதியானியருடைய கரத்திலிருந்து அதை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திராட்சை பழ ரசத்தை எடுக்கிற ஒரு ஆலையிலே அதை போரடித்து கொண்டான். பிரியமானவர்களே, 12ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய தூதனானவன் அவனோடு பேச ஆரம்பித்தான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, கர்த்தர் உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பார் என்று பேசின பொழுது கிதியோன் மிகவும் ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே, இது எப்படி நடக்கும்? இஸ்ரவேல் கோத்திரங்களிலே என்னுடைய குடும்பம் மிகவும் சிறியது. என் குடும்பத்திலே நான் மிகவும் சிறியவனாய் இருக்கிறேனே. என்னை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லி நான் இந்த ஜனங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறீரே, இது எப்படி ஆகும் என்று அவன் கேட்டான். அப்பொழுது கர்த்தர் தூதன் மூலமாய் மறுபடியும் பேசினார். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தை, பராக்கிரமசாலியே, உனக்கிருக்கிற இந்த பலத்தோடு போ. அவனுக்கு என்ன பலன் இருந்தது? அவனிடத்திலே கர்த்தர் பார்த்த பலன் என்ன? கிதியோன் தனக்கிருந்த கொஞ்ச கதிர்களை அவன் ஒளித்து வைத்து போரெடுத்து கொண்டிருந்தான். சாதாரணமாக இப்படிப்பட்ட களங்கள் தானியங்களை வைத்து போரடிக்க வேண்டுமென்றால் அது மேடான ஒரு இடமாக இருக்கும். காற்று அதிகமாக வீசுகிற ஒரு இடமாக இருக்கும். அந்த இடத்திலே போரடிக்கும் பொழுது ஒரு பெரிய கம்பை வைத்து அடிப்பார்கள். அல்லாவிட்டால் மாடு காளைகளை மிதிக்க வைப்பார்கள். அப்பொழுது அந்த நல்ல தானிய மணிகள் பதரிலிருந்து பிரிந்து பிரிந்து வரும் பொழுது காற்றானது அந்த பதரை அடித்து கொண்டு போகும். ஆனால் கிதியோன் அங்கே அந்த தானிய கதிர்களை கொண்டு போகாமல், மீதியானர் பார்த்து விடக்கூடாது, அதை அவர்கள் திருடி கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி ஒரு சின்ன திராட்சை பழ ரசத்தை எடுக்கிற ஆலையிலே அதை போரடித்து கொண்டிருந்தான். அந்த இடம் போரடிப்பதற்கு ஒரு தகுதியான இடம் கிடையாது. அது ஒரு நெருக்கமான இடம். அது ஒரு சிறிய இடம். அங்கே போரடிக்க வேண்டும் என்றால் அது மிகவும் கஷ்டமாயிருந்திருக்கும். ஆனாலும் அந்த கஷ்டத்தை பாராமல், அந்த நெருக்கத்தை பாராமல், அந்த திராட்சை பழத்தின் ஆலையிலே அவன் அதை போரடித்து கொண்டிருந்தான். இதைதான் கர்த்தர் கிதியோனுக்குள்ளே ஒரு பலனாக பார்த்தார். இதைதான் கர்த்தர் கிதியோனிலே ஒரு பலனாக அவர் பார்த்தார். அருமையான தேவ ஜனமே, எத்தனையோ முறை சத்ருவானவன் நமக்கு விரோதமான பல காரியங்களை செய்கிறான் அல்லவா? திருடுகிறான், அழிக்கிறான், கொல்ல வருகிறான், பயமுறுத்துகிறான். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீ போரடிக்க வேண்டும். அதுதான் உனக்கு பலனா இருக்கும். போரடிப்பது என்றால் தேவ சமூகத்திலே போய் காத்திருப்பது, தேவனிடத்தில் பேசுவது, ஜெபத்தில் தரிப்பது. இந்த போரடிக்கும் பொழுது பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழும். நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது, ஜெபத்திலே போரடிக்கும் பொழுது பல தெய்வீக அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி அந்த தானியத்திலிருந்து பதர் பிரிக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் அந்த இடத்திலே பிரிந்து போகும்படியாய் செய்கிறார். போரடிக்கும் பொழுது அந்த கதிர்கள் எப்படி நொறுக்கப்படுகிறதோ அதே போலதான் நம் ஜெபத்திலே போரடிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பல அடைகிறது. யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, களத்திலே தானியங்கள் நிரம்பியிருக்கும். அதை ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் உண்டாகும். போரடிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி போரடிக்கும் பொழுது அநேகருக்கு நாம் விடுதலையும் சுகத்தையும் ரட்சிப்பையும் நாம் பெற்று தருகிறோம் அல்லவா? தேவனோடு நெருங்குற ஒரு இடமாக அது காணப்படுகிறது. மீகா தீர்க்கதரிசி 4:13 சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி,
ஏனென்றால் அப்படியாக போரடிக்கும் பொழுது சத்ருவை நாம் மிதித்து நாம் நிர்மூலமாக்குகிற ஒரு இடம்தான் ஜெபமாய் காணப்படுகிறது. எல்லா நெருக்கங்கள் இருந்தாலும், சூழ்நிலைகள் சாதகமாய் இருந்தாலும், தனக்கிருந்த அந்த கொஞ்ச கதிர்களை அவன் ஒரு திராட்சைப்பழ ஆலையிலே வைத்து அவன் போரடித்து கொண்டிருந்தான். அதுதான் கிதியோனின் பலன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ முறை சொல்லுகிறோம், ஐயோ எனக்கு நேரம் இல்லை, சமயம் வாய்க்கவில்லை, சூழ்நிலை சரியவில்லை, எனக்கு அதிகமான அலுவல் இருக்கிறது, என் வீட்டிலே சரியான ஜெபத்திற்கு ஒரு இடமில்லை. இப்படியெல்லாம் நாம் பல காரணங்களை சொல்லி நம்முடைய ஜெபத்தை நாம் விட்டுவிடக் கூடாது அருமையானவர்களே. ஏனென்றால் எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நாம் போரடிப்போம் என்றால், ஜெபத்திலே தரித்திருப்போம் என்றால், அது நமக்கு ஒரு பெரிய பலனாக மாறுகிறது. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம். தாவீது ராஜாவாய் இருந்தான். அப்பொழுது ஒரு பெரிய வாதை உண்டாகி ஜனங்கள் எல்லாரும் செத்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேலிலே. அப்பொழுது தேவன் தாவீதோடு பேசினார். நீ போய் ஒரு களத்திலே நீ சர்வாக தகன பலிகளை, சமாதான பலிகளை செலுத்தி நீ ஆராதனை செய்ய வேண்டும், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் பேசும் பொழுது தாவீது என்ன செய்தான்? அரவனா என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுடைய களத்துக்கு சென்று விலை கொடுத்து அதை வாங்கினான். விலை கொடுத்து அந்த காளைகளை வாங்கி அங்கே ஒரு பலிபீடத்தை அவன் உண்டாக்கி அங்கே பலி செலுத்தி தேவனோடு அவன் உறவாடினான். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று சொன்னான். ஜனத்திற்காக பரிந்து பேசினான். கர்த்தரை துதித்து ஆராதித்தான். அப்பொழுது என்ன நடந்தது? வாதை நின்று போனது. பிரியமான தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சூழ்நிலையிலே, குடும்பத்திலே எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட சோதனைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் அதை தான் நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார். சத்ருவை மேற்கொள்ள வேண்டுமா? விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உன் வாழ்க்கை மாற வேண்டுமா? ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமா? நீ போரடிக்க வேண்டும். களத்துக்கு சென்று நீ போரடிக்கும் பொழுது நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னை ஜெயாளியாக நிறுத்துவார். அப்பா, நாங்கள் அடிக்கடி உம்முடைய சமூகத்துக்கு சென்று நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்பா, எத்தனையோ சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும், நெருக்கடியாக இருந்தாலும், ஜெப வேலையை விட்டுவிடாமல் ஜெபத்திலே தரித்திருந்து அநேக காரியங்களுக்காக பரிந்து பேசவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்படவும் ஜெபத்தை விடாமல் பற்றிக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கிதியோனுக்கு எவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்தீர், தாவீதுக்கு எவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்தீர். அதுபோல ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஜெயம் உறுதி என்று சொல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.